அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சி எப்படி வளர்க்கணும், உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுங்கன்னா அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆபீஸ்ல பவர் பாயிண்ட்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நமக்கு காட்டுது. நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுறோமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு 2010 இப்படி 15 இப்படின்னு பேசலாம். அதனால அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுக எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம். அண்ணன் தினகரன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கறத நாங்க பார்க்கிறோம். 2026 பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மிக மிக வித்தியாசமான களத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், திராவிட கட்சிகள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாங்கள் பார்க்கல. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பை பார்க்கிறோம். there is a possibility. அதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு புதுவிதமான அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அது 2025 தான் தீர்மானம் செய்யணும். 2026 எப்படி இருக்கும், கூட்டணிகள் எப்படி இருக்கும், புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க, ஆளுகின்ற கட்சியும் எதிர்க்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்று. அதனால 2026 ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து. நாங்க இதை பத்தி எங்களுடைய கருத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பல இடத்துல நாங்க சொல்லியிருக்கோங்கண்ணா. அதாவது வெறும் பாப்புலேஷன், வெறும் மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மக்கள் தொகை கட்டுப்பாடுக்கெல்லாம் வந்துருச்சு. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ 2.1 கீழே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயம் பல பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கு. பிரதமர் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை டீலிமிட்டேஷன் வரும் பொழுது பாப்புலேஷன் வில் பி த ஒன்லி பேசிஸ். பல இடத்துல டீலிமிட்டேஷன் ஜியோகிராஃபி வச்சிருக்கு, நிலப்பரப்பை வச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது. இல்லை நாங்கள் வந்து ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்ஸாக இருக்கிறோம், நாங்கள் 20 வருஷமா இப்படி இருக்கோம், அப்படி இருந்தாலும் கூட, அது உண்மை இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக, தலைவர்களாக நிச்சயமாக அது போன்று எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு இருக்காது. இப்போ அதுக்கு நாம பொறுத்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கணுங்கண்ணா, சென்சஸ் நடக்கணும். அது 1 வருஷம் 3 மாசம் ப்ராசஸ். அதன் பிறகு டீலிமிட்டேஷன் கமிட்டி போடணும். அந்த கமிட்டி இதே மாதிரி நம்மகிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம், அண்ணே பாப்புலேஷன் மட்டும் பேசிஸ் வேண்டாம், ஜியோகிராஃபி வைங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கும் சாதகமாக இருக்கணும், இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாக இருக்கணும், அல்லது நமக்கு சாதகமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ்ங்கன்னா நிச்சயமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தீர்க்கமானது.